புதிய பேருந்துகளை வாங்கவும் பழுதடைந்த பேருந்துகளை சரிசெய்து மக்கள் அச்சமின்றி பயணம் செய்ய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள விடியா திமுக அரசை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அம்மாவின் அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு புதிய பேருந்துகள் வாங்குவதும், தமிழக மக்கள் பாதுகாப்பான பயணங்கள் மேற்கொள்ள பேருந்துகளின் ஆயுட்காலத்தை குறைந்த அளவு வருடங்களாக நிர்ணயித்தும், குறிப்பிட்ட கால இடைவெளியில் பழைய பேருந்துகளை ஏலமிட்டும், அதற்கு பதில் புதிய பேருந்துகளை வாங்கி தேவையான ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், மெக்கானிக்குகள் மற்றும் இதர ஊழியர்களை நியமித்தும் பொது போக்குவரத்தை மக்களின் வசதிக்காக இயக்கியதாக குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு பொதுமக்களுக்கு சேவை செய்து சிறப்பாக செயல்பட்டு வந்த தமிழக போக்குவரத்து துறை கடந்த 3 ஆண்டு கால விடியா திமுக ஆட்சியில் சீரழிந்து போயுள்ளது என பல்வேறு செய்திகள் ஊடகங்களில் தொடர்ந்து வருவதாக கழக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். விடியா திமுக ஆட்சி அமைந்த 36 மாத காலத்தில் அவ்வப்போது புதிய பேருந்துகள் வாங்கப்படுவதாகவும் பேருந்துகள் வாங்க உள்ளதாகவும் விடியா அமைச்சர் அறிக்கை வெளியிடுகிறாரே தவிர புதிய பேருந்துகள் வாங்கியதாக தெரியவில்லை என சுட்டிக்காட்டியுள்ள கழக பொதுச் செயலாளர், காலாவதியான பேருந்துகளை ஓட்டியே தீர வேண்டும் என ஊழியர்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள் என குற்றம் சாட்டியுள்ளார். டயர் மற்றும் உதிரி பாகங்களை முறையாக கொள்முதல் செய்யாமல், பேருந்துகள் பழுது நீக்கப்படாமல் ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்கி திராவிட மாடல் அரசு மக்களின் உயிரோடு விளையாடி வருவதாக குற்றம் சாட்டிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, பேருந்துகளின் படிக்கட்டுகள் உடைந்து சாலையில் விழுவதாகவும், பேருந்துகளின் சக்கரங்கள் தனியாக கலன்று ஓடுவதாகவும், நடத்துனர் தன் இருக்கையோடு ஓடும் பேருந்தில் இருந்து சாலையில் விழுவதாகவும், பல பேருந்துகளில் இருக்கைகள் இருக்க வேண்டிய இடங்களில் பழைய டயர்களை போட்டு வைப்பதாகவும், ஓசி பயணிகள் என ஆளும் கட்சியினரால் அழைக்கப்படும் மகளிர் அந்த டயர்கள் மீது அமர்ந்து பயணம் செய்வதாகவும் செய்திகள் வருவதாக குறிப்பிட்டுள்ளார். தற்போது ஆங்காங்கே மழை பெய்யும் நிலையில் பேருந்துக்குள்ளேயும் மக்கள் குடைபிடிக்க வேண்டிய அவலம் ஏற்பட்டுள்ளதாக விமர்சித்துள்ள கழக பொதுச் செயலாளர், மலை பிரதேசங்களிலும் நகர பகுதிகளிலும் பிரேக் டவுன் ஆகி நிற்கும் பேருந்துகளை பயணிகள் தள்ளிச் செல்லும் காட்சிகள் சர்வசாதாரணமாகிவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். உடனடியாக பழைய பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகளை மக்களின் பயன்பாட்டிற்காக இயக்க வேண்டும் என்றும், நிதி பற்றாக்குறை என்ற பல்லவியை திரும்ப திரும்ப பாடாமல் கடன் வாங்கிய 3.5 லட்சம் கோடியில் புதிய பேருந்துகளை வாங்குவதற்கு தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களின் உயிரோடு விளையாடாமல் அவர்கள் பாதுகாப்பாக பயணம் செய்யும் வகையில் புதிய பேருந்துகளை வாங்கி பழைய பேருந்துகளை முறையாக பழுது பார்க்க வேண்டும் என்றும், தமிழக மக்கள் அச்சமில்லாமல் பேருந்துகளில் பயணம் செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் விடியா திமுக அரசை கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.